அண்ணே, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. நான் திருடினேன்னு நீங்க நம்புறீங்களா? சிவகாமி, நான் தான் உன் பொண்ணுக்கு தாய் மாமனா இருந்து எல்லா சீரும் செய்யறேன்னு சொன்னேனே, அப்புறம் ஏமா இப்படி செஞ்சேன்? நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. வச்சு என்ன பண்றது? அண்ணே, நீங்களும் இப்படி பேசலாமா அண்ணே? என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், இப்படி பேச உங்களுக்கு எப்படின்னா மனசு வந்துச்சு? அண்ணே, என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு, ஆனா நீங்களே என்ன நம்பலன்னும் போது என்னால தாங்க முடியலன்னு. என்ன நம்புங்க, இந்த நகையை நான் திருடலன்னு, இது சத்தியம். என்ன நம்புங்க மாமா. நீங்களே அம்மாவை நம்பலன்னா எப்படி மாமா? அம்மாவை காப்பாத்துங்க மாமா. நீங்க சொன்னா போலீஸ் கேட்பாங்க மாமா. அண்ணே, நீங்களும் என்ன கைவிட்டுட்டா நான் என்னென்ன பண்ண முடியும்? அண்ணே, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வேற என்ன, அது நல்லபடியா நடக்கணும்னு. அண்ணே, கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே, நான் திருடல அண்ணே, நான் திருடல. சிவகாமி, ஆதாரம் எல்லாம் உனக்கு எதிராக இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. ஐயோ மாமா, மாமா ப்ளீஸ் மாமா. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கய்யா. நீங்க அழைச்சிட்டு போங்க, ஆனா நல்லா விசாரிச்சு முடிவு பண்ணுங்க. சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அவங்கள கூட்டு வாங்க. ஏமா, ஏமா வாமா. வாமா, வான்னு சொல்றேன்ல. வாமா, வாமா. வாமா. ப்ளீஸ் மாமா, கூட்டி வாங்க. நான் சொல்லுங்க மாமா. மாமா விட சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்க சொன்னா கேட்பாங்க மாமா. அம்மாவை விட சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா. மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா, நீங்க சொன்னா கேட்பாங்க மாமா. மாமா, அம்மா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க மாமா. ப்ளீஸ் மாமா சொல்லுங்க மாமா. அம்மா கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க. வாமா. என்ன விடுங்க, ஏமா கூட்டு வாங்கம்மா. வாமா. ஆமா, விடுங்க. வா. நான் திருடல, என்ன விடுங்க. ஏமா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வாமா. வாமா. விடுங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. அண்ணே, அண்ணே, நான் தப்பு பண்ணலண்ணே. அண்ணே, என்ன நம்புங்க அண்ணே, என்ன நம்புங்க அண்ணே. அண்ணா, என்ன நம்புங்க அண்ணே. அண்ணே நம்புங்க அண்ணே, என்ன நம்புங்க அண்ணே. மாமா என்ன பேசுங்க மாமா. அம்மா பாவம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுங்க. அம்மா பாவம் மாமா. அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க மாமா. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. அம்மா எல்லாம் திருட மாட்டாங்க மாமா. சிவகாமி எந்திரிமா. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி எந்திரிமா. அம்மா சிவகாமி, சிவகாமி, சிவகாமி எந்திரிமா. சிவகாமி, அம்மாடி, சிவகாமி, 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 அம்மாடி, சிவகாமி மயக்கம் என்னாச்சு? அம்மா, சிவகாமி, அம்மாடி, சிவகாமி, கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சுமா? சிவகாமி, சிவகாமி, கண்ணை திறந்து பாருமா. சிவகாமி, சிவகாமி, அம்மாடி, சிவகாமி, கண்ணை திறந்து பாருமா. சிவகாமி, என்னங்க சிவகாமி நம்மளை விட்டு போயிட்டாங்க. சிவகாமி,
கண்ணு திறந்து பாரு சிவகாமி. சிவகாமி எல்லாம் அண்ணாதே விட்டுட்டு போயிட்டேம்மா. நாங்க இனி என்னம்மா பண்ணுவோம்? அம்மா, எழுந்திரு. சிவகாமி அம்மா, எங்க பாரும்மா. எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டியேம்மா. சிவகாமி. எங்களுக்குன்னு யாரும்மா இருக்கா? அம்மா, எந்திரிம்மா. அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா, எந்திரிம்மா. கண் முழிச்சு பாரும்மா. சிவகாமி அம்மா, அம்மா சிவகாமி நாங்க இனிமே என்னம்மா பண்ணுவோம்? சிவகாமி அம்மா, கண்ணு திறந்து பாரு. அம்மா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீயும் எல்லாம் இனி நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஏய் மகேஸ்வரி, 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 கதவை திறம்மா. மகேஸ்வரி, கதவை திற. என்னங்க என்னன்னு போய் பாருங்க. அவ ஏதாவது பண்ணிக்க போறா. என்னன்னு போய் பாருங்க. மகேஸ்வரி, கதவை திறம்மா. மகேஸ்வரி, 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 கதவை திற. அடி. மகேஸ்வரி, தள்ளுங்க. பாருங்க. கதவு உள்ள மூடிக்கிட்டியா? மகேஸ்வரி பண்ணிட்டாளே. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, கடவுளே, இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிச்சே. கடவுளே. என்னாச்சு? தலைவா. அக்கா. மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஐயோ 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 மகேஸ்வரி. எங்க நீ எங்களை விட்டுட்டு போன? அம்மா சிவகாமி சிவகாமி ஐயோ மகேஸ்வரி, நீயும் போயிட்டியேடி. ஏன் நீ இப்படி பண்ண? அம்மா செத்ததே தாங்க முடியல. இப்போ நீயும் எங்களை விட்டுட்டு போயிட்டியேடி. நாங்க இப்ப எங்கடி போவோம்? எங்களுக்குன்னு யாரடி இருக்கா? ஐயோ ஐயோ. எங்க எங்களை விட்டுட்டு போன? ஐயோ கடவுளே அடுத்தடுத்து நடந்த அந்த துக்கத்தை எப்படிம்மா நீங்க தாங்கிக்கிட்டீங்க? ஆமாமா, நாங்களா இருந்திருந்தோம் அந்த இடத்துலயே உடைஞ்சு போயிருப்போம். நீங்க அயன் லேடிமா, அதான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க. சாரி மேடம், உங்கள் லைஃப்பில் இவ்வளோ சோகம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த நகையை திருடினவங்க மாட்டினாங்களா இல்லையா? அதை நான் சொல்கிறேன்ப்பா. ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அக்கா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம்க்கா.
சாமுண்டீஸ்வரி, கோயில் சத்திரத்துல கோயில் நகையை திருடினவங்கள புடிச்சு வச்சிருக்காங்களாம். ஊர்க்காரங்களாம் அங்கதான் இருக்காங்க. வா, யாருன்னு போய் பார்க்கலாம். ஐயா வராரு, தள்ளுங்க. இப்படி வாங்க வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம்யா. வணக்கய்யா. ஆ. இன்ஸ்பெக்டர், யார் இவங்க? ஐயா, கோவில் நகையை திருடினது இவங்க 2 பேரும் தான். அட பாவீங்களா! அதை இப்பதாங்க ஐயா கண்டுபிடிச்சோம். என்ன சொல்றீங்க? கோவில் நகையை திருடுனது இவனுங்களா? ஆமாங்கய்யா. ஏய்! ஐயா இருங்கய்யா, வேணாங்கய்யா, நீங்க அக்யூஸ்ட் அடிக்க வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். இவங்களை விசாரிச்சதுல நகையை திருடிட்டு இவங்க ஓடி ஒளியறப்பதான் சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு நகை விழுந்திருக்கு. மிச்ச நகையை இவங்க கைமாத்தும் போதுதான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை விசாரிச்சதுல எப்படி கோவில்ல நகையை திருடினாங்கன்னு எங்களுக்கு செஞ்சே காட்டினாங்க. உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காகத்தான் கோவில் சத்திரத்துல காத்துக்கிட்டு இருந்தோம். இவங்க செஞ்ச தப்புக்கு அநியாயமா 2 உயிர் பலியாயிடுச்சே கடவுளே. சிவகாமி அவ்வளவு தூரம் சொன்னா, நான் திருடலன்னு. நாம யாருமே காது கொடுத்து கேட்கலையே. அநியாயமா போய் சேர்ந்துட்டாளே. படுப்பாவீங்களா? அநியாயமா அந்த சிவகாமி போயிட்டாளே. இப்படி பண்ணிட்டாளே. சாமுண்டீஸ்வரி, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீமா? நான் அவசரப்பட்டனா? அவசரப்பட்டது நீங்க. உங்க அவசரத்தால என் அம்மாவை சாகடிச்சது நீங்க. ஏமா, நகையை திருடி உங்க வீட்டுல போட்டுட்டு உங்க அம்மா சாவுக்கு காரணமா இருந்தவங்களே இவங்க தானம்மா. அதை விட்டுட்டு ஐயாவை குத்தம் சொல்ற? இல்ல, இவர்தான் காரணம். இவர் சொன்ன ஒத்த வார்த்தை தான் என் அம்மாவோட உசுரை எடுத்துச்சு. என் தங்கச்சி சாவுக்கும் இவர்தான் காரணம். எங்க அம்மா எவ்வளவு கெஞ்சி கேட்டாங்க, நான் திருடலன்னு. இவர் காது கொடுத்து கேட்டாரா? இவர் சொன்ன வார்த்தை தான் என் அம்மாவை கொன்னுடுச்சு. இவர் தான் கொலைகாரன். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இல்ல சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா நிம்மதியா சாகல, நொந்து துடிச்சு செத்தா. அதே மாதிரி நீயும் நிம்மதி இழந்து அலையணும். இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். உன்னை பழி வாங்குவேன்.
அம்மா, உங்க வாழ்க்கையில இவ்ளோ கொடுமைகள் நடந்திருக்கா? இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. ஆமாமா, இது எதுவுமே தெரியாம நீங்க நடந்துக்கிறத வச்சு நாங்க எல்லாரும் உங்களை நீங்க பிறந்ததுல இருந்து இப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். பாட்டிக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. நாளும் பொண்ணா பிறந்தா அதுக்குன்னு தீ வச்சு கொளுத்திடுவாங்களா? சரியான காட்டு மிராண்டி குடும்பமா இருக்கும் போல. உங்க கண்ணு முன்னாடியே பாட்டியும் சித்தியும் உயிரை விட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி நீங்க தாங்கிக்கிட்டீங்கம்மா? நம்ம நிலைமைய பாத்தியா? ஒரு தாத்தா அரக்கனா இருந்து பாட்டியவே கொல்ல பாத்திருக்காரு. இன்னொரு தாத்தா பாட்டி மேல அநியாயமா திருட்டு பழிய போட்டு அவங்க சாவுக்கே காரணமாயிட்டாரு. உங்க எல்லாருக்கும் இப்ப தெரியுதா நான் ஏன் இப்படி இருக்கேன், ஆம்பளைங்களை வெறுக்கிறேன்னு? வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆம்பளைங்களோட மோசமான குணத்தை பார்த்தவ. உள்ளுக்குள்ள ஆம்பளைங்களுக்கு எதிரான நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.